ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான பிரெட் ரெசிபீஸ் தான். ஃபர்ஸ்ட்டு பிரெட் ரோல், அப்புறமா கார்லிக் சீஸ் டோஸ்ட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ இப்படி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஃபோர்க் வச்சு பண்ணுறேன். இப்படி பண்ணுங்கள், ஈஸியாக ஸ்மாஷ் ஆகும். அதில் ஹாஃப் கேரட் இப்படி கிரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன், இதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன், இதுவும் சேர்த்துக்கலாம். நான் மொசரல்லா சீஸ் எடுத்துருக்கிறேன், அதை நல்லா கிரேட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, சேர்க்காமலும் நம்ம செய்யலாம். இது கூடவே நீங்கள் கேப்சிகம், அப்புறமா பட்டாணி அதெல்லாம் கூட சேர்த்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நான் ஒரு பிரெட் எடுத்துருக்கிறேன். இதோட கார்னர்ஸ் எல்லாமே நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சப்பாத்தி ரோலர் எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போனா தான் ரோல் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், அதனால் இப்படி செஞ்சுக்கோங்க. இப்போது கார்னர்ஸ் எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலா எடுத்துருக்கிறேன். இதில் கரெக்டான அளவு வைக்கணும், அப்படின்னா தான் அது கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெளியில் வராமல் இருக்கும். இந்த ப்ரெட்டோட சைட்ஸ் எல்லாமே நம்ம தண்ணி தடவிக்கலாம், அப்படின்னா தான் நம்ம ரோல் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒட்டி நிற்கிறதுக்காக இப்படி பண்ணுறோம். இதை இப்போ நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இப்படி ரோல் பண்ணிட்டு எல்லா பக்கமும் நல்லா அமுத்தி விடுங்க. இவ்வளோ தாங்க, ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் நல்லா ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா ப்ரெட் வந்து சீக்கிரமாக தீஞ்சிடும். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்குமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கார்லிக் சீஸ் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம நல்லா பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டும் மேலே தூவி விட்டுக்கலாம். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 க்ரீன் சில்லிஸ் இப்படி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுவும் நம்ம அதில் மேலே வச்சுக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட எடுத்துக்கலாம், அதுவும் டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக கார்லிக் இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், இதுவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அப்படியே மேலே தூவி விடுங்க, போதும். இப்போது மொசரல்லா சீஸ் கிரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன். இதுவும் நம்ம இது மேலே சேர்த்துக்கலாம். தவாவை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்லைஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இந்த சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இதை நம்ம நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ மேலே நம்ம மல்லி இலை லைட்டாக தூவிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறதும் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.